நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் ப்ரே ஃபார் த நேஷன்ஸ் தேவ ஊழியர் பாஸ்டர் நிக்சன் அவர்கள் வழிநடத்துவார். பாஸ்டர் ருபேக்கா பாலா அவர்கள் இன்றைய நாளில் தேவ செய்தி எடுத்து வருவார். மீதியான ஊழியர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் டினோ நிக்சன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துவார். பிரைஸ்லோட்டையா. ஆமீன். நீங்கள் தொகுப்பாளராக இருந்து வழிநடத்துங்கள். கர்த்தர் தாமே உடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். டெனிஸ், பிரைஸ் லார்ட். இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண இருக்காங்க. ஜாயின் பண்ணட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடருங்கள் ஐயா. ஓ ஓ ஓ ஒரு 2 minutes அங்கிள். ஒப்படைப்போம். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட மறுபடியுமாக சங்கமம் வானொலி ஊடாக ஃப்ளேம் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் இணைந்து இந்த ஊழியங்களை செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளில் கூட நம்ம தேசத்துக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டமானது இது முழுக்க முழுக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருந்து செயல்பட போகிறது. எல்லா தேசங்களுக்காக இந்த நாள் விசேஷமாக நம்ம இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இணைகிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாங்க. நம்ம ஒரு ஜெபத்தை செய்து நம்ம பிரேயருக்குள்ளாக செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, இணைய இருக்கிற ஒவ்வொரு பேரையும் என் தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான தடைகளை நீக்கி அவர்களை ஆண்டவரே அப்பா இந்த இணைப்புல இணைய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரீர் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில நடக்க இருக்கிற துதி ஆராதனை, விண்ணப்பங்கள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா இன்றைய நாளில ஆண்டவரே துதி ஆராதனையை பகிர்ந்து கொள்ள போகிற பிரதர் டெனிஸ் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ வார்த்தையை கொண்டு வர பாஸ்டர் ரெபேக்கா பாலா கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க, உங்களுடைய பிரசனத்தால நிரப்புங்க. ஆண்டவரே, இதை ஆண்டவரே எடுத்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, நேரடி ஒளிபரப்புகிற ஆண்டவரே சங்கமம் ஆண்டவரே அப்பா வானொலியும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதை எடுத்து நடத்துகிற ஊழியக்காரர்களையும் கரங்களில் தருகிறோம். தேவரீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா கனமும் ஆண்டவரே மகிமையும் உமக்கு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியாக நம்ம இடத்துல இருக்கிற பிரதர் டெனிஸ் அவர்கள் 15-20 நிமிடங்கள் துதி ஆராதனை செய்வார்கள். அவரோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். பிரதர் டெனிஸ், நீங்க துதி ஆராதனை நடத்துங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த நாளிலுமாய் எங்களோடு கூட இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலுமாய் எங்கேயோ இருக்கிற நாங்கள் ஒன்றாக இணைந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்றாய் இருக்கிறோம். அது கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆகையினால் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விஷயம், நாங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து யாரையும் சிந்திக்காதபடிக்கு, எந்த காரியங்களை குறித்து யோசிக்காதபடிக்கு இது கர்த்தருக்குரிய நேரமாய் இருக்கிறது. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காய், இந்த காரியத்திலே கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தின தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் எங்களை தாயின் கருவிலே உருவாக்கின தேவன். அவர் எங்களை தாயின் கருவிலே உருவாக்கின நாள் தொடக்கம் இந்த நாள் வரைக்கும் அவர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு விஷயம் நாங்கள் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படிக்காய், ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலுமாய் கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க. இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ஆழங்களை ஒன்றிணைத்து ஆண்டவரே உங்களை துதிக்க செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஜெபங்களை ஏறெடுக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் நீங்க கொடுத்து இருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, தியானிக்கத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்க செய்கிற எல்லா விதமான நன்மையான ஈவுகளுக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படிக்காய் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் அசைவாடுங்க, எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹாலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படிக்காய். ஹalleluya. தேங்க்யூ ஹாலி ஸ்பிரிட். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பிரியமானவர்களே, நினைத்துளுமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார். எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தூய ஆவியானவர் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலுமாய் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அவருடைய கிருபை நிமித்தம் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இந்த நாளை காண முடியாதபடி எத்தனை பேர் மரித்து போன சூழலிலும் கூட கர்த்தருடைய கிருபையான கரம் உங்களையும் என்னையும் கரம் பற்றி அவர் எங்களை முன்குறித்த தேவன், அவர் எங்களை படைத்த தேவன், அவர் இந்த நாள் வரைக்கும் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம், அந்த நல்ல தேவனை, இதுவரை எங்களை வழி நடத்தின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, இனிமேலும் எங்களை வழிநடத்த போகிறதான அந்த உன்னதமான தேவனை நாங்கள் யாவரும் அப்படியே ஒரு விஷயம் இருந்த இடத்திலிருந்து தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவரை துதிப்போமா, அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருந்த எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, பலவீனமாய் இருந்த எங்களை ஆண்டவரே பலனாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரை சோர்ந்து போய் இருந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் எங்கள் அருகிலே வந்து ஆண்டவரை எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்தின தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஏற்ற வேளையில ஏற்ற விதமா எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. எங்களை நீங்க முன்குறித்தீங்களே ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவன் தந்து ஆண்டவரே உங்களை பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய், ஆண்டவரை சொந்த பிள்ளைகளாய் எங்களை நீங்க வழிநடத்தி வருகிற நல்ல ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை போல ஆண்டவரை அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை ஆண்டவரை. உங்களை போல ஆண்டவரே, இந்த ஆண்டவரை கர்த்தாவே ஒதுக்கப்பட்ட ஆண்டவரை, புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவரே, பிள்ளையாய் இருக்கிற எங்களை நேசிக்க ஆண்டவரே ஒருவரும் இல்லை தகப்பனே. நீர் மாறாதவராய் இருக்கிறீர், நீங்க எங்களை மறவாதவராய் இருக்கிறீங்க, எங்களை நீங்க நினைவு கூர்ந்து நடத்துகிறவராய் இருக்கிறீங்கப்பா. யார் மறந்தாலும் ஆண்டவரை நீங்க மறவாத தேவனாய் இருக்கிறீங்க. யார் எங்களை ஏளனமாய் பார்த்தாலும் ஆண்டவரே, நீங்க எங்களை ஆண்டவரை கர்த்தாவே அப்பா உங்களோட கரத்துல ஆண்டவரை கர்த்தாவே அப்பா நீங்க வரைந்து வைத்து எங்களை ஆண்டவரை தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறீங்க. உங்களோட நல்ல ஈவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட நல்ல தயவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவன் நீங்க, எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்துகிறவர் நீங்க, எங்களை ஒருபோதும் கைவிடாத நேஸ்வர் நீங்க ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ராஜா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவன், அதிசயங்களை அற்புதங்களை காண செய்கிற தேவன், உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களோட அன்பை ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை சொல்ல நாவுகள் போதாதப்பா. நீங்க செய்த நன்மைகளை ஆண்டவரை சொல்ல எங்களுக்கு ஆயுசு நாட்கள் போதாது தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா.
முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீத்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகம் எல்லாம் தீத்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மறுபடியும் சொல்லுவோமா? தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவராயிருக்கிறார். என்னை முற்பிதாக்கள் ஆராதித்த பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே விலை கிரயமாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவராயிருக்கிறார். நீங்களும் நானும் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சியாய் இருக்கிறது, அவருடைய விருப்பமாய் இருக்கிறது, அவருடைய ஏக்கமாய் இருக்கிறது. இந்த நாளிலுமாய் பரிசுத்த ஜாதிகளாய் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரும் கோட்டைகள் எல்லாவற்றையும் உடைத்தவருமாய் இருக்கிறார். எங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அக்கினியாய் எங்களுக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். மாறாவின் தண்ணீர்களை கடக்க செய்து மதுரமாகி நீரூற்றுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை இந்த நாட்களிலுமாய்
இனிமையான பாதைகளுக்குள்ளாய் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படியாய் எங்களை நேசித்து, எங்களை ஆதரித்து, எங்களை அரவணைத்து நடத்துகிற உன்னதமான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மறுபடியும் ஒரு விஷயம் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்பா, சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிற தெய்வமே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளை ஆண்டவரே வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, எங்களோடு கூட நடத்துகிற உன்னதமானவரே, அப்பா நீங்க சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தும், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாய் இருந்தும், ஆண்டவரே கர்த்தாவே, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் ஆண்டவரே சகல அதிகாரங்களை உடையவராய் இருந்தும், ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தும், ஆண்டவரே சிங்காசனங்களில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் இருந்தும், எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்க, எங்களை நீங்க பிரித்தெடுத்தீங்க, எங்களை நீங்க ஆண்டவரே இந்த நாளில் பரிசுத்தமுள்ள தெய்வமாகி உங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா சொந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்து நீங்க நடத்துறீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை மாத்திரம் ஆண்டவரை பற்றி கொண்டு உமக்கு மாத்திரம் ஆண்டவரை கர்த்தாவே உண்மை முத்தமாய் வாழுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீங்க எங்களை வழிநடத்தும்படிக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் அறிக்கை பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. அப்பா, எங்களை தருகிறோம், எங்களை தருகிறோம், எங்களை தருகிறோம், எங்களை தருகிறோம் ராஜா. நீங்களே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா கரம் பிடித்து நடத்துங்க. இந்த ஆண்டவரை பூமியிலே ஆண்டவரை எங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவரை கர்த்தாவே ஜெயமாய் ஓடி முடித்தோம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நீங்க எங்களை கரத்தை ஆண்டவரை பிடித்து நடத்தும்படி எங்களை தருகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. நன்றி அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே இருக்கிற இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள அனுபவிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான பிதாவே உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா, ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர் தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இயேசுவை பார்த்து சொல்லுவோமா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ராத்திரி வழியிலுமா உம்முடைய கிருபையான கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினபடி நான் நன்றி செலுத்துகிறேன்.
கர்த்தாவே இந்த நேரத்திலும் என்னோடு கூட ஆண்டவரை இணைந்து யாரெல்லாம் உங்களை துதித்தார்களோ, உங்களை பாடினார்களோ, ஆண்டவரை கடைசியாக என் தேவையெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி யாரெல்லாம் உள்ளான இருதயத்திலிருந்து அறிக்கையிட்டார்களோ, கர்த்தாவே சுவாமி அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் எல்லோரோடும் கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே கர்த்தாவே நீங்க வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மிகுதியாய் வருகிற நேரங்கள் நிமிஷங்கள் ஒன்றோடு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. சகல துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்தி என்னை முற்றிலும் உங்களோட சமூகத்துல தரை மட்டும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, எத்தனையோ விதமான கூட்டங்கள் நடக்கிறது, எத்தனையோ விதமான பிரேயர்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த ஜெபமானது இது முழுக்க முழுக்க தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்துல கூட இந்த நல்ல ஒரு வல்லமையான அபிஷேகமான ஆராதனையின் முடிவுல கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் முதலாவதாக நம்ம இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். இன்றைய நாள்ல நம்ம முழுக்க முழுக்க இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். ஒரு 10 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் செய்து நம்ம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜெப குறிப்பு சொல்ல சொல்ல இருக்கிற இடங்கள்ல எல்லாருமே ஜெபிப்போம். எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்த ஜெப குறிப்பு முடிந்ததுக்கு பிறகு நீங்க மறுபடியும் மியூட் செய்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம அழகான ஒரு இலங்கை தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அழகான இலங்கை தேசத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக, கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாக, இந்த அழகான தேசத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்றியை சொல்லி அந்த வளங்கள், நல்ல அழகான வளங்களை கொடுத்திருக்கிறார். தேசம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எழில் மிகுந்த காட்சியுடைய தேசமாக இருக்கிறது. சங்கீதம் 107 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமான தேசத்தை கொடுத்ததுக்காக, நன்மையான ஒரு தேசத்தை கொடுத்ததுக்காக, அழகான ஒரு தேசத்தை கொடுத்ததுக்காக இருக்கிற இடங்களில் எல்லாரும் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். எல்லாருமே வாய்களை திறந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த தேசத்துக்காக எல்லாருமே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே நீர் அழகாக உருவாக்கினதுக்காக நன்றி. ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளோடும், எல்லா விதமான ஆண்டவரே அப்பா வளங்களோடும் ஆண்டவரே அப்பா நீர் உருவாக்கி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இலங்கை தேசத்திற்கான ஆண்டவரே அழகிய கொடுத்ததுக்காக நன்றி. வளங்களை நன்றி. ஆண்டவரே அப்பா இலங்கையுடைய மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா விதமான மக்களையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து செலுத்துகிறோம். அப்பா இதுவரை நீர் அளித்த எல்லா விதமான பாதுகாப்பிற்காக நன்றி. இதுவரை நீர் சந்தித்த தேவைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இதுவரை புரிந்த எல்லா வித நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படியாக ஜெபிப்போம். தேசத்துல சமாதானமும் ஒற்றுமையும் இருக்கும்படியாக எல்லா விதமான இனங்கள், மொழிகள், சமயங்கள் எல்லாரும் மத்தியிலையும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நிலவும்படியாக, பகை வெறுத்து பிரிவினை நீங்கி ஒரு அன்பு பெருகும்படியாக சங்கீதம் 133 அதிகாரம் 1 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் இந்த ஒரு தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடும்படியாக, தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும்படியாக இருக்கிற இடத்துல எல்லாருமே ஜெபிப்போமா? ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இலங்கை தேசத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஒரு தெய்வீக ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. எல்லா இனங்களும், மொழிகளும், சமயங்களும் ஆண்டவரே அப்பா எல்லாருக்குள்ளவும் ஆண்டவரே மக்களுக்குள்ள இருக்கிற வேறு வேறு பிரிவினைகள் எல்லாம் தாண்டி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சமயங்கள் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வேறு வேறு மதங்கள்லாம் இல்லாம, எந்த ஒரு இனங்களும் இல்லாம ஆண்டவரே ஒரு ஒற்றுமைக்காக ஆண்டவருடைய பாதத்துல வருகிறோம். இலங்கை தேசம் ஆண்டவரே நல்ல சமாதானமான தேசமாக இருக்கட்டும் அப்பா. அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பகை, பிரிவினைகள் ஆண்டவரே எல்லாம் நீங்கி தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு பெருகும்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் இலங்கை தேசத்தை நினைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். இலங்கை தேசத்தை நேசிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா
ஒரு மனதோடு எல்லாரும் ஒரு மனமாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாருக்குள்ளும் பகைகள் இருக்கக்கூடாது, வெறுப்புகள் இருக்கக்கூடாது, பிரிவினை நாவிகள் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே தெய்வீக அன்பு மாத்திரம் எல்லாருக்குள்ளேயும் பெருகணும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக ஜெபிப்போம். மூன்றாவதாக நம்ம ஜெபிக்க போறோம். அரசாங்கங்களும் தலைவர்களுக்காக ஜெபிக்க போறோம். நாட்டின் தலைவர்களுக்குள்ள தெய்வ பயம் கிடைக்கும்படியாக, அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும்படியாக, நேர்மையுடையவர்களாக இருக்க ஜெபிக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஊழல்கள் இருக்கக்கூடாது, சுயநல ஆவிகள் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே நாட்டினுடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்கட்டும் அப்பா. வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் நாட்டுக்குள்ள நடக்க கூடாது ஆண்டவரே அப்பா. நாட்டுக்குள்ள எந்த ஒரு ஆண்டவரே அப்பா அசிங்கமான காரியங்கள் வரக்கூடாது இயேசுப்பா. தெய்வீக ஞானம் இருக்கட்டும் ஆண்டவரே, தெய்வீக ஞானம் இருக்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாட்டின் தலைவர்களுக்குள்ள தெய்வ பயமும் ஆண்டவரே தெய்வ ஞானமும் நேர்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரே நாட்டை ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு ஆண்டவரே சேமத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகத்தக்கதாக ஞானம் உள்ளவர்களாக நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ துக்கமான செய்திகளை கேட்கிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஊழல் இல்லாத நாடாக, சுயநலமற்ற நாடாக என் தேவனே ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்துல ஓங்கி உயர்ந்தவரை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்ய போறதுக்காக நன்றி. ஆமென் ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. அப்படியாக ஜெபிப்போம். பொருளாதாரத்துல ஒரு மீட்பு கிடைக்கும்படியாக, ஒரு வளர்ச்சி கிடைக்கும்படியாக, நாட்டின் பொருளாதாரம் சீரடையும்படியாக, வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும், கடன் சுமைகள் குறைய வேண்டும். அதற்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாட்டுடைய பொருளாதாரங்கள் சீரடையட்டும் அப்பா. நாட்டுடைய பொருளாதாரங்கள் சீரடையட்டும் ஆண்டவரே. அநேக வேலை வாய்ப்புகள் எழும்பட்டும், கடன் சுமைகள் குறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உலக நாடுகளில் இருக்கிற கடன் சுமைகள் குறையட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தை நேசித்து ஆண்டவரே இந்த பொருளாதாரத்திலிருந்து வீழ்ச்சியிலிருந்து ஒரு எழுச்சியை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எல்லா விதமான பஞ்சங்களை எடுத்து போட்டு குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். இந்த நாட்டினுடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியாக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இளைஞர்களுக்காக ஜெபிக்க போறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் மரணிக்கிறதை கேள்விப்படுகிறோம். தவறான வழிகளில் போகக்கூடிய வாலிப பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். நம்பிக்கை இல்லாம எல்லா விதமான தற்கொலை நாவிகள்ல இருந்து பிள்ளைகள் வாலிபர்கள் பாதுகாக்கப்படும்படியாக, தேவன் வைத்துள்ள நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவரிடத்துல கிடைக்கும்படியாக எல்லாருமே சேர்ந்து இளைஞர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி தகப்பனே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எல்லா விதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிற இளைஞர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. நல்ல படிப்பை ஞானத்தை கொடுங்க. குடும்பத்தின் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு ஆண்டவரே பொறுப்புகளை கொடுங்க. தவறான வழிகளில் போகாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா அநாதி தீர்மானம் என்னதென்று அவர்கள் தெரிந்து கொண்டு உமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்படியே ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக, திருமணங்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் உடைந்த நிலையில இருக்கிறது. குடும்பங்கள் சீரடையும்படியாக ஜெபிப்போம். எத்தனையோ வீட்டுல திருமணமானவர்கள் கணவன் தனியா மனைவி தனியா பேசாம எத்தனையோ பிரிவினையின் ஆவிகளால இருக்காங்க. அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணம் நடக்காம இருக்கிற எத்தனையோ பேர் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. திருமண தடைகள் நீங்கும்படியாக, எல்லா கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அன்பு, மன்னிப்பு, விசுவாசம் நிறைந்த குடும்பங்களாக எல்லாரும் இருக்க ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்துல ஆண்டவரே எல்லா குடும்பங்கள் ஆண்டவரே சீரடையும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரடையட்டும் அப்பா. அவர்களுக்குள்ள அன்பு, மன்னிப்பு, விசுவாசம், சமாதானம் ஆண்டவரே அப்பா, நீடிய பொறுமை, சாந்தம் எல்லாம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கணவன் மனைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது ஏசப்பா. எந்த சந்தேகங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் சமாதானமாய் குடும்பமாய் வாழ கிருபை பாராட்டுங்க. எல்லா பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போகட்டும் அப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுங்க. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, தேவரீர் அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க அப்பா. நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியாக ஜெபிக்க போறோம். இலங்கை நாட்டில் இருக்கிற, தேசத்துல இருக்கிற எல்லா விதமான சபைகளுக்காக ஜெபிப்போம். சபைக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் உருவாக வேண்டும். நீ வேற சபை, நான் வேற சபை இருக்கக்கூடாது. எல்லா சபைகளும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சாத்தானை முறியடிக்கும்படியாக, இலங்கை தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும்படியாக, இலங்கை தேசம் பரிசுத்த தேசமாக, தைரியமான தேசமாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தேசமாக, கருணை நிறைந்த அநேக சாட்சிகளை சபை எடுத்து உரைக்கும்படியாக, அற்புத அடையாளங்கள் உருவாகும்படியாக ஒரு விஷயம் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற எல்லா சபைகளும் ஒரு மனத்தின் ஆவியை கொடுங்கப்பா. ஒற்றுமையாக சேர்ந்து ஆண்டவரே எல்லா சபைகளும் ஆண்டவரே உமக்காக பிரயாசிக்கணும். தெருக்களில நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே மாறப்பட்டு ஜெபிக்கணும் அப்பா. பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு இருக்கிற சபைகள் பரிசுத்தப்படணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்தப்படணும். இன்னைக்கு இருக்கிற ஆண்டவரே அப்பா, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்பா. சபை சாட்சியான சபையாக வாழ வேண்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். இயற்கை பேரழிவுல இருந்து கர்த்தர் இந்த இலங்கை தேசத்தை பாதுகாக்கும்படியாக, வெள்ளம், வறட்சி போன்ற பேரழிவுல இருந்து தேவ தேசத்தை பாதுகாக்கும்படியாக, சங்கீதம் 91:1-2 சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலை இந்த தேசத்துக்கு கொடுக்கும்படியாக, எல்லா விதமான இயற்கை சீற்றங்கள் இருந்து கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஒரு சில ஸ்தோத்திரம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை ஆண்டவரே வெள்ளம், வறட்சி ஆண்டவரே, இது போன்ற புயல், எல்லா விதமான சேதாரங்கள் இருந்தோம். தேவரீர் இந்த தேசத்தை ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இலங்கை தேசம் ரட்சிப்புக்காக எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஜெபிக்க போறோம். இலங்கை தேசம் ரட்சிக்கப்படும்படியாக, ஒரு மனம் திரும்புதல் வரும்படியாக, எல்லா பில்லி சூனிய மந்திர செய்வினை ஆவிகள் ஒழியும்படியாக, கர்த்தருடைய எழுப்புதல் இலங்கை தேசத்துல ஒரு எழுப்புதல் தீ வரும்படியாக ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இலங்கை ரட்சிக்கப்படட்டும் அப்பா. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பக்கூடிய ஏற்று கனிகளை இலங்கை தேசம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட எல்லா விண்ணப்பங்களை அங்கீகரித்து பதில் கொடுக்கும்படியாக யாராவது ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்க. நன்றி அப்பா. யாராவது ஒருவர் சொல்லப்பட்ட எல்லா விண்ணப்பங்களை அங்கீகரித்து பதில் கொடுக்கும்படியாக யாராவது ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென்றும் ஆமென் என்றுமாய் இருக்கிறவரே, நான் நானாகவே இருக்கிறவர் என்றவரே, இருந்தவரும் இருப்பவருமாய் இருக்கிறவரே இயேசுராஜாவே, ஆதாம் ஏவாள் செய்த மீறுதல் நிமித்தம் பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட மனிதராகிய எங்களை
மீட்டுக்கொள்ள வந்த பிதாவாகிய தேவனின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, இந்த இடத்துல நாங்க கூடியிருந்த ஒவ்வொரு ஜெபித்த ஜெபத்துக்களும் கர்த்தாவே, சுவாமி ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் கேட்டபடினாலே கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இப்ப நாங்க ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தாவே அதை கேட்டு ஆம் என்றும் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இலங்கை தேசத்தில் கத்தோலிக்கர்கள், பௌத்தர்கள், இந்துமாக்கர், முஸ்லிமாக்கர், பேகர்கள், நாஸ்திகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் இயேசு ராஜாவே. தாய் தகப்பனை பிரிந்திருக்கிற குடும்பங்கள், சுவாமி, தாய் தகப்பனை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளை பிரிந்திருக்கிற தாய் தகப்பனுக்காகவும், அதையோட கூட கர்த்தாவே திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. திருமணமாகி பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தாவே இணைத்து வைக்கும்படியாக, மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஆதாம் ஏவாளை கர்த்தாவை சிரித்து நீங்க பழகி பெருகுங்கள் என்று சொன்னீங்க தேவனே. சுவாமியை குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிற சத்ருவண்ட கிரிகளை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் கர்த்தாவே. கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. சுவாமி, இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார தேவைகளை ஆசீர்வதிங்க தேவனே. வெள்ளப்பெருக்குகள் வேண்டாம், மீண்டுமாக ஒரு யுத்தம் வேண்டாம் இயேசு ராஜாவே. கொள்ளை நோய்கள் வேண்டாம் இயேசு ராஜாவே. சமாதானமான தேசமாக இலங்கை தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். கத்தோலிக்கர்கள், பௌத்தர்கள், இந்துமாக்கர், முஸ்லிமாக்கர், பேகர்கள், நாசிகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் இயேசு ராஜாவே. அந்த விக்கிரக கோட்டைகள் இருந்து கர்த்தாவே அவர்கள் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உலக ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிலிருந்து 10 மணி முறை தேசத்துக்கான ஜெபங்கள் இந்த ஜூம் மீட்டிங்ல நடைபெறும். நீங்களும் இது எந்த சபை பாகுபாடின்றி தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். நீங்க உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் சொல்லுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். தயவு செய்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. இப்பொழுது கூட நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ரெபேக்கா பாலா அவர்கள் நாம் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் அவர்களோடாக பேசும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ரெபேக்கா பாலா பாஸ்டர்ட்ட கொடுக்கிறேன். பாஸ்டர். Yes, thank you. God bless you, Pastor. கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளும் கூட நாங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த சூம் மீட்டிங்கை நடத்தினோம். ஆனால் இப்பொழுது திரும்பவும் அதை செய்யும்படிக்கு சகோதரன் பாஸ்டர் நிக்சன் வந்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்க எதை செய்தாலும் ஆண்டவருக்காகவே நாங்க செய்ய போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம் என்று சொன்ன உடனே சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேற மீட்டிங் எல்லாம் வருவாங்க, ஆனா ஜெபிக்கிற மக்கள் தான் ஜெபிக்கிறதுக்கு ரெடியா வருவாங்க. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார் என்று நாங்கள் விசுவாசித்து ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு மாலை வேளைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக இந்த ஜெபத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளும் உங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்து இலங்கை தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்க போறக்காய் நன்றி. இந்த இலங்கை தேச மக்களை ஆசீர்வதிக்க போறக்காய் நன்றி சொல்லி இந்த இணைப்பிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவரை எங்களை வழி நடத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுடன் நடப்பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் எவ்வளவு நேரம் பேசணும்? பாஸ்டர் அடுத்த 15 minutes 10 o'clock நம்ம முடிக்கணும். சரி, டைம் என்ன இப்ப? 9:45. 15 minutes. ஓகே. இந்த நாள்ல கூட ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை எப்படின்னா, சங்கீதம் 115:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார்.
தேடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார், தட்டுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். எனவே 3 காரியத்தை நாங்க பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எனவே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடினால நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அவர் எங்களுக்கு கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. எனவே நாங்கள் ஆண்டுடைய நாங்கள் ஆண்டவரிடத்திலே போய் நாங்கள் பயபக்தியோட, விசுவாசத்தோட, உண்மையோடும் நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் ஜெப கோரிக்கை வைக்கும்போது நிச்சயமாக எங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்தார். இப்பொழுது நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கும் நிச்சயமா ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமா விசுவாசிக்கிறோம். அடுத்தது நாங்க பார்க்கும்போது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் புலம்பல் 3:44 சொல்லுகிறது, ஜெபம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு உண்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எனவே நாங்கள் ஜெபிக்கும் போது, ஜெபத்துக்கு வரும்போது கூட தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். பரிசுத்தத்தோடு கூட நாங்கள் அவருடைய சமூகத்திலே வந்து அவரிடத்திலே ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாக எங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி உபாகமம் 4:7 நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட ஜாதி அது எவ்வளவு நல்ல ஜாதியாக இருக்கிறது. ஜாதி எது என்று கேட்கிறார் ஆவியானவர். எனவே நாங்கள் அவருடைய பரிசுத்த ஜாதியாகிய நாங்கள் அவரிடத்திலே வந்து அவரிடத்திலே கேட்கும் போது நிச்சயமாக அவரை நாங்கள் அவரிடத்திலே கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு, ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அவர் பாதை கொடுக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 29:13 உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எனவே நாங்கள் முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு பிளத்தோடும் அவரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் போது நாங்கள் அவரை முழு இதயத்தோடு நாங்கள் தேட வேண்டும். ஏனோ தானோ என்றல்ல, அவர்கள் கடமைக்காக அல்ல, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக சமீபமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது லூக்கா 11:10 ஏனெனே தேடுகிறவன் கண்டடைகிறான். எனவே கடவுளை உண்மையாக முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பிளத்தோடு, முழு இதயத்தோடு நாங்கள் தேடும் போது அவர் நிச்சயமாய் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது நாங்க அவரை தேடும் போது அவர் நிச்சயமாக எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் ஆண்டவரை தேடும் போது அவர் எங்கள் நடுவில் இருக்கிற தேவன், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களுடைய ஜெபத்துக்கு எல்லாம் அவர் பதி கொடுக்கிறவர். 3வது பார்க்கும்போது தட்டுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். மத்தேயு 7:7 தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாங்க பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று நாங்க வாசிக்கிறோம். எனவே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3:7-18 வசனங்களை பார்க்கும்போது ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாங்கள் இறுதிய கடினத்தோடு நாங்கள் ஆண்டிடத்துக்கு வரக்கூடாது. எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டிட்டு சமூகத்திலே இறக்கி வைத்து எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய பாவங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சமூகத்துக்கு நாங்க வந்து அவரை தேடும் போது ஆண்டவர் சொல்ற, நீங்க என்னை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனவே இன்னொரு வசனத்திலே லூக்கா 18:5 இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். நாங்களும் ஒரு முறை 2 முறை ஜெபம் பண்ணிட்டு நாங்க என்ன செய்கிறோம், நாங்க விட்டுட்டு நாங்க நிக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு பதை கொடுப்பார் அல்லது பதை கொடுக்க இல்லை அப்படி என்ன நாங்க யோசிக்கிறோம். ஆனா இந்த விதவை எப்பொழுதும் என்ன செய்தாலாம், தொந்தரவு பண்ணினாலாம். அடிக்கடி போய் அந்த சாரி அந்த விதவை அந்த அநீதி உள்ள ஒரு மனுஷன் என்றுதான் அங்கு வீதம் போடப்பட்டிருக்கிறது. அடிக்கடி அவன் என்ன செய்தால் தொந்தரவு பண்ணினான். அதனால கடைசியில அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்னை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஒரு நியாயத்தை நாங்கள் செய்வோம், அடிக்கடி வந்து எனக்கு தொல்லை கொடுக்கிறாள் என்று. அப்படியாக நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல அவரிடத்திலே நாங்கள் அடிக்கடி போய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று கேட்கும்போது நிச்சயமா அவர் என்ன செய்வார், அவர் எங்களுக்கு கிருபையாய் எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அடுத்தது நாங்கள் இந்த இந்த விதவை எப்படி தனக்கு நியாயம் செய்ய வேண்டி அந்த நியாயாதிபதியை அடிக்கடி சென்று பார்க்கும்படி வாசலை தட்டினாலோ அதுபோல நாங்களும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வாசல் கதவை நாங்கள் தட்டி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்க கேட்க வேண்டும். ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். அவர் என்ன செய்வார், அவர் நாங்கள் கேட்கும் போது அவரை தேடுகிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு, தட்டுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக அவர் வாசலை திறந்து எங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் வேதத்திலே பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் வருவார்கள். இந்த நாளிலும் கூட நாங்கள் உற்சாகத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாங்க ஜெபம், விசுவாசம் இல்லாமல் எங்களுக்கு ஜெபம் எங்களுக்கு என்ன ஒன்றுமே செய்யாது. நாங்க விசுவாசித்தால் மாத்திரம் அந்த ஜெபத்தை பதில் கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு கூட விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஒரு விசுவாச பட்டியலை நாங்கள் எபிரேயர் 11 நாங்கள் வாசிக்கலாம். எனவே முதலாவது எங்களுக்குள்ள இருக்க வேண்டியது அன்பு, தேவனுடைய அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்தை எங்களுடைய விண்ணப்பங்கள், ஜெபங்களை நாங்கள் வைக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் அவர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். சங்கீதம் 145:18 நாங்கள் வாசித்தோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்கிற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு பிளத்தோடும் கூட அவரை உண்மையாக கூப்பிடும் போது அவர் எங்களுக்கு சமீபமாக இருந்து கேட்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு, தட்டுகிறவர்களுக்கு சமீபமாய் இருந்து அவர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தீபமாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணின எல்லா ஜெப விண்ணப்பத்தையும் நீங்க தாமே ஆண்டவரை ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கூடுகையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க. இதை பொறுப்படுத்தி நடத்துகிற பாஸ்டர் நிக்சனை ஆசீர்வதிங்க. இந்தியாவில இருந்து இலங்கை தேசத்துக்கு வந்து இலங்கை தேசம் ஒரு அழகான தேசம் என்பதை அவர் பார்த்து அறிந்து அந்த இடத்திலே ஊழியம் செய்ய அவர் வந்திருக்கிறதை இணைத்து ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். இன்னுமாய் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் இந்த இணைப்பிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தாமே கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென்.
God bless you. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால இந்த இந்த ஜெப கூட்டத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு 9 to 10 மணி வரை இதே போல தேசத்துக்கான ஜெபம் நடைபெறும். தவறாமல் தயவு செய்து அனைவரும் கலந்து கொள்ளுங்க. அடுத்தடுத்து வருகிற கூட்டங்களை நீங்களும் ஜெபத்தை நடத்துங்க, ஆராதனை நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. நம்முடைய ஜெபம் அநேகரை ரட்சிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபித்து இதை முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அவருடைய குடும்பங்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை உடைய கரத்தில் தருகிறோம். அப்பா ஆண்டவரே, அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா ஜெபத்துல இணைந்து தேசத்துக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை பல மடங்கு பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை எங்களுக்கு நடத்த கொடுத்த ஆண்டவரே அப்பா சங்கமம் வானொலி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு செய்தியை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டர் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை நடத்தின பிரதர் டெனிஸ் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இந்தியா தேசம், ஆண்டவரே கனடா தேசம், நெதர்லாந்து மற்றும் ஆண்டவரே அப்பா குவைத்தில் இருந்து இணைந்திருக்கிற இலங்கை தேசத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இன்னுமாய் ஆண்டவரே அப்பா இவர்களை கொண்டு இவருடைய குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய மகனா ஊழியக்காரனா ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you. God bless you. God bless you. Thank you for the invitation. Thank you, Pastor. Thank you. ஆமீன், ஆமீன். பல நாட்களுக்கு பின்னதாக, பல வருடங்களுக்கு பின்னதாக எங்களுடன் பாஸ்டர் ரெபேக்கா பாலா அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல வழி நடத்த ஒரு நிக்சன் அவர்கள் என்னோடு பல காலமாக தொடர்பில் இருக்கிறார். அவர்களும் கூட இந்த வழி நடத்துவாராக. பிரதர் டிக்சன் அங்கிள் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டியூஸ்டே செய்ய இயலாது. எங்களுக்கு ஏழுமெண்டா ஃப்ரைடே செய்ய இயலுமா அல்லது நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டியூஸ்டே தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கு பின்னதாக ஓகே. சரி. God bless. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் ப்ரே ஃபார் நேஷன் இலங்கைக்காக ஜெபங்களுக்காக இணைந்தார்கள். பாஸ்டர் ரெபேக்கா பாலா செய்தி எடுத்து வந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து ஜெபித்த ஒருவர்களுக்கும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வருகின்ற மறு வாரத்திலே வருகின்ற டியூஸ்டேயில் இணைவோம். அடுத்த டியூஸ்டே எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, அதனால் இணைய முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். அதுக்கு பின்னதாக வருகிற டியூஸ்டேயிலே நாங்கள் இணைவோம், அல்லது வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் இணைய முடியும். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இதே நேரத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. ஆமேன். Amen. Amen. Thank you, Pastor. ஆமேன். நன்றிகளையும் Thank you, brother. Thank you, brothers. ஆமேன். இதை ஆரம்பித்து வைத்த பாஸ்டர் அக்கா டினோ நிக்சனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.